லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இந்த 4 தேதிகளில் பிறந்தவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துப்போங்க. நியூமராலஜி அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக மக்கள்கிட்ட ஆளுமை பற்றியும் எதிர்காலம் பற்றியும் சுவாரஸ்யமான ஜோதிட முறைகளில் இருந்து வருது. ஜோதிடம் ஒருவரோட பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் செயல்படுவது போல எண்கணிதம் எண்களின் அடிப்படையில் செயல்படுதுங்க. சிலரோட சிலரிடம் யாராலுமே மறுக்க முடியாத வசீகர சக்தி இருக்குது. அவங்க தங்களோட கவர்ச்சியினால் ஒரு அறையை ஒளிரச் செய்யும் நபர்கள். அவங்க சந்திப்பவங்க அனைவருமே அவங்களுக்குள்ள என்ன மாயம் இருக்கிறதுன்னு சிந்திப்பாங்க. எண் கணிதத்தின்படி அவங்க பெரும்பாலும் குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்க. அவங்களுக்குள்ள ஒரு தீவிரமான வசீகரம், லட்சியம் மற்றும் கடுமையான உணர்வுகள் கலந்திருப்பதாக நம்பப்படுதுங்க. இது அவங்கள வசீகரமானவங்களாகவும் சில நேரங்களில் கொஞ்சம் ஆபத்தானவங்களாகவும் மாற்றுதுங்க. ஆபத்தானவங்க என்பது எப்போதுமே தீங்கு விளைப்பவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அது அவங்க சுமந்து செல்லும் தீவிரமான ஆற்றலை குறிக்குது. அனைத்து மாதத்திலுமே 8, 16, 18, 28ஆம் தேதிகளில் பிறந்தவங்க தங்களோட வலிமை, மன உறுதி மற்றும் மகத்துவத்தை அடையும் திறனுக்காக அறியப்படுகிறார்கள். ஆனால் அவங்க நீங்கள் எளிதில் கடக்கக்கூடியவங்க அல்ல. அவங்களோட தீவிர வசீகரம் அவங்கள வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். ஆனால் அவங்களின் லட்சியம் அவங்கள வலிமையான எதிரிகளாகவும் மாற்றுங்க. இந்த தேதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் வெற்றி பெற வேண்டும் என்ற இடைவிடாத உந்துதலை கொண்டிருப்பாங்க. அவங்க தொடங்கிய வேலையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டாங்க. உதாரணமாக எண் 8 அதிகாரம் மற்றும் செல்வத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 16, 18 போன்ற எண்கள் ஆன்மீக ஆழத்தையும் புத்தி கூர்மையையும் கொண்டுள்ளன. இந்த எண்களில் பிறந்தவங்க பெரும்பாலும் தலைவர்களாக, தொலைநோக்கு பார்வை உள்ளவங்களாக, இல்லைன்னா கிளர்ச்சியாளர்களாக காணப்படுவாங்க. அவங்க விதிமுறை மீறவும் எல்லைகளை தாண்டவும் பயப்படுவதே இல்லைங்க. அதே மாதிரி அவங்க ஆபத்தான முகம் வாழ்க்கையை மிகவும் துல்லியமாகவும் நம்பிக்கை உடையதாகவும் வழிநடத்தும் திறனில் இருந்து வருது. அது மற்றவர்களை அச்சுறுத்துவதாக இருக்கும். அவங்க தெளிவான நோக்கத்தை கொண்டிருக்காங்க. அவங்களோட இலக்குகளை நிறைவேற்றாத எவருடனும் அல்லது எதனுடனும் உறவுகளை துண்டிக்க துளியும் தயங்க மாட்டாங்க. அவங்களின் மன வலிமையும் உறுதியும் பாராட்டத்தக்கது அப்படின்னாலும் அவங்களோட தீவிரம் சில நேரங்கள் அவங்கள கோபக்காரவங்களாகவும் இரக்கமற்றவங்களாகவும் தோன்ற வைக்கும். இவங்க இரக்கமற்றவர்களாக காண்பிப்பதற்கு இதுவே ஆதாரமாக இருக்குங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்கள பிரமிப்பை ஏற்படுத்துகிறாங்க, ஆனால் சிறிது பயத்தையும் தூண்டுறாங்க. அது அவங்களுடைய தீவிரமான லட்சியமாகவும் இருக்கும். அதனால் இவங்க கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட இலக்குகளை நிறைவேற்றாத எவருடனும் எதனுடனும் உறவுகளை துண்டிக்க துளியுமே தயங்க மாட்டாங்க. அவங்களோட மன வலிமையும் உறுதியும் பாராட்டத்தக்கது என்றாலும் அவங்களோட தீவிரம் சில நேரங்களில் அவங்கள கோபக்காரவங்கள இரக்கமற்றவங்களாகவும், குறிப்பாக அவங்க அச்சுறுத்தப்பட்டவங்களாகவோ அவமரியாதை செய்யப்பட்டதாகவோ உணர்ந்தால் அதற்காக அவங்க தீவிரமாக பழிவாங்குவாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்க அனைவரும் ஆபத்தானவங்க அல்ல. இந்த நபர்கள் தாங்கள் அக்கறை கொண்டவர்களிடம் வலுவான விசுவாச உணர்வை கொண்டுள்ளனர். அவங்க ஒருவரை நேசிக்கும்போது அவங்க மிகவும் ஆழமாக நேசிக்கிறாங்க. அவங்க தங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், வாழ்க்கை துணையை பாதுகாக்க அதிக முயற்சி எடுப்பாங்க. இருப்பினும் நீங்கள் அவங்களின் நம்பிக்கை துரோகம் செய்தால் அவங்களின் ஆபத்தான முகம் வெளிப்படுவதை நீங்கள் காணலாம். இந்த தேதிகளில் பிறந்தவங்க நல்லவங்க, மிகவும் ஆபத்தானவங்க அப்படிங்கிறதுக்கு இடையே ஒரு நேர்த்தியான கோட்டையை கண்டுபிடிக்கிறாங்க.
அவர்கள் சுற்றி இருப்பவர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறாங்க, ஆனால் சிறிது பயத்தையும் தூண்டுறாங்க. அது அவங்களோட தீவிரமான லட்சியமாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்களின் கடுமையான விசுவாசமாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நீடித்த அடையாளத்தை விட்டு செல்கிறாங்க. அதனால இந்த தேதியில் பிறந்தவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.